வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் இன்னமும் சிறிது நேரத்தில் இரவு வரப்போகிறது. இருதரப்பும் தமது தாக்குதல்களை இரவில் தான் செய்வது வழக்கம். இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவருடன் பேசிய போது இன்னமும் சில மணி நேரங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். அவை என்ன என்பது அடுத்த சில மணி நேரத்தில் தெரிய வரும். தாக்குதல் நடத்த இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிக்கும் திறன் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உள்ளதா என்று சில நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு காரணம் அவற்றில் பெரும்பாலானவை நிலத்தடியில் ஆழமாக அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அவற்றை சேதப்படுத்த முடியும் என்று தெரிவித்த அந்த இஸ்ரேலிய அதிகாரி ஈரானின் இயற்பியல் அணு உள்கட்டமைப்பு ஒரு தண்டனைக்குரிய அடியை சந்தித்துள்ளதாக கூறினார். அவர் கூறியதில் யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான மேம்பட்ட மைய விலக்குகளை கொண்ட நட்டான்ஸ் அணு ஆலையின் நிலத்தடி பகுதியும் அடங்கும் என்று தெரிகின்றது. அந்த அதிகாரி நிலையத்தின் ஒரு பகுதி வெடித்து சிதறியதற்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் ஆனால் கூடுதல் சேத மதிப்பீடுகள் தேவை என்றும் கூறினார். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை தானாக முன்வந்து அகற்றுவதன் மூலமோ அல்லது இஸ்ரேல் டெஹ்ரானை அதன் அணுசக்தி திட்டத்தை மறுசீரமைக்க இயலாது செய்வதன் மூலமோ மட்டுமே போர் முடிவடையும் என்றும் அந்த அதிகாரி கூறினார். அதன் அர்த்தம் இஸ்ரேல் இரண்டில் ஒன்றை பார்க்க விரும்புகிறது. அந்த இரண்டு எவை? ஒன்று அணுசக்தி திட்டத்தை கைவிட்ட ஈரான் அல்லது இரண்டாவது அணுசக்தி திட்டம் அளிக்கப்பட்ட ஈரான். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றது. ஆனால் இன்று என்ன நடந்தாலும் அதை தடுக்க முடியாது என்று வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறினார். அதன் அர்த்தம் எதையும் செய்யலாம் என்று இஸ்ரேலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டது அமெரிக்கா. இன்று ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடப்பட்ட அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் நடக்காது என்று ஓமான் நேற்று சனிக்கிழமை அறிவித்தது. நேற்று சனிக்கிழமை ஒரே இரவில் 70க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானின் தலைநகரான டெஹ்ரானில் உள்ள இலக்குகள் மீது குறிப்பிடத்தக்க தாக்குதல்களை தொடங்கின. டெஹ்ரானின் அழிவுக்கான பாதை அமைக்கப்பட்டு விட்டது என்று ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் டெஃப்ரின் கூறினார். ஈரானின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு உள்கட்டமைப்பு மற்றும் ஏவுதளங்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட ஏவுகணை தொடர்பான ஈரானிய இலக்குகளை ஐடிஎஃப் தாக்கியது. இஸ்ரேலிய விமானங்கள் சுமார் 2.5 மணி நேரம் டெஹ்ரானுக்கு மேலே பறந்து கொண்டிருந்தன. இதுவே ஈரானியர்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஈரானுக்கு தனது சொந்த வான் பகுதியில் கூட வான் மேன்மை கிடையாது. ஈரானிய தலைநகர் டெஹ்ரான் இஸ்ரேலின் ஒரு பகுதி போல இஸ்ரேலிய விமானங்களால் சுதந்திரமாக பறக்க முடிகிறது. எந்த ஒரு நாட்டுக்கும் தமது தலைநகரில் எதிரி விமானம் சுதந்திரமாக பறப்பது அவமானத்திற்குரிய விஷயம். ஆனால் என்ன செய்வது? ஈரான் அந்த நிலையில் உள்ளது. இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானிய வான் பகுதியை கட்டுப்பாட்டை பராமரிக்கவும் இலக்கு மற்றும் உளவுத்துறைக்கு உதவவும் ஆளற்ற விமானங்களின் ஆதரவுடன் தொடர்ந்து செயற்பட்டன. ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயலிழக்க வைக்க இஸ்ரேலின் ஆரம்ப தாக்குதல்களால் ஈரானிய தலைநகரின் மீது 20க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் சுதந்திரமாக பறந்தன. ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கி அழித்தால் இது சாத்தியமானது என்று டெஃப்ரின் கூறினார். இந்த பிராந்தியத்தில் எங்கள் விமானங்கள் இயங்குவது இதுவே முதல் தடவை. இன்று வரை ஈரானில் நாங்கள் தாக்கியதில் இதுவே மிக ஆழமானது என்று டெஃப்ரின் குறிப்பிட்டார். மேற்கு ஈரானில் டெஹ்ரான் வரை விமான இயக்க சுதந்திரத்தை நாங்கள் உருவாக்கினோம். இது இஸ்ரேலுக்கு ஈரானிய அச்சுறுத்தல்களை தடுக்கவும் செயலிழக்க வைக்கவும் எங்களுக்கு உதவுகிறது என்றார். டெஹ்ரானை இஸ்ரேலிய போர் விமானங்கள் எந்த தடையுமின்றி சென்றடைவதன் தந்திரோபாய மற்றும் செயல்பாட்டு முக்கியத்துவத்தை அவர் தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, எங்கள் விமானிகள் ஆபத்தில் தொழில்முறையுடன் செயல்படுகிறார்கள். விமானப்படை மற்றும் இராணுவ உளவுத்துறை இயக்குநரகம் பல ஆண்டுகளாக இதற்கு தயாராகி வருகின்றன. டெஹ்ரான் இனி எதிர்ப்பு சக்தி கொண்டதல்ல என்றும் அதன் மூலதனம் மற்றும் ஆட்சி நிறுவனங்கள் இப்போது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் டெஃப்ரின் கூறினார். வெள்ளிக்கிழமை இரவு இஸ்பஹான் பிராந்தியத்தில் உள்ள ஒரு அணுசக்தி நிலையத்தையும் ஐடிஎஃப் தாக்கியது. டெஃப்ரின் கூற்றுப்படி இந்த தளம் ஈரானிய ஆட்சியால் யுரேனியத்தை மாற்றுவதற்கான உள்கட்டமைப்பை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது. இது அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யும் செயல்பாட்டில் ஒரு முக்கிய படியாகும். இந்த தளத்தில் உலோக யுரேனியத்தை உற்பத்தி செய்வதற்கான வசதிகள், அத்துடன் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மாற்றுவதற்கான உள்கட்டமைப்பு ஆய்வகங்கள் மற்றும் பிற கூறுகள் இருந்தன. டெஃப்ரினின் கூற்றுப்படி அவற்றை இஸ்ரேலிய விமானங்கள் தாக்கியது ஈரானின் அணுசக்தி லட்சியங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அடி. இஸ்ரேலின் அழிவையே குறிக்கோளாக கொண்ட ஒரு ஆட்சியின் கைகளில் பேரழிவு ஆயுதங்களை நாம் அனுமதிக்க முடியாது என்று அவர் மேலும் கூறினார். இஸ்ரேலிய உள்நாட்டு மனநிலையை பற்றி கூறிய டெஃப்ரின் பொதுமக்களின் மீள்தன்மையை பாராட்டினார். வெள்ளிக்கிழமை தொடக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை வரை பொதுமக்கள் பகுதிகளில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர். உங்கள் அமைதி பாராட்டத்தக்கது என்று கூறிய அவர் துயர்வடைந்த குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்து காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்தினார்.
இஸ்ரேலின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுறுசுறுப்பாகவும் அச்சுறுத்தலை தடுக்கும் வகையிலும் உள்ளன என்றும், ஆனால் அவை 100% ஈரானிய தாக்குதல்களை தடுக்க முடியும் என்று இல்லாவிட்டாலும் அவை கணிசமான தாக்குதல்களை தடுக்கும் வகையில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்லாமிய ஆட்சி அதன் ஆன்லைன் சேவைகளை மட்டுப்படுத்திய பின்னர் ஸ்பேஸ் எக்ஸின் நிறுவனர் எலான் மஸ்க் நேற்று சனிக்கிழமை ஈரானியர்களுக்காக ஸ்டார்லிங்கை இயக்கியதை உறுதிப்படுத்தினார். ஸ்பேஸ் எக்ஸால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் அடிப்படையிலான விண்மீன் தொகுப்பான ஸ்டார்லிங் மக்களுக்கு இணையத்தை வழங்குகிறது. குறிப்பாக வழக்கமான இணையம் கிடைப்பது கடினமாக இருக்கும் இடங்களில் இது அதிக பலன் கொடுக்கிறது. செயற்கைக்கோள்கள் பூமிக்கு அருகில் பறந்து குறைந்த தாமதத்துடன் வேகமான இணையத்தை வழங்க உதவுகின்றன. ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் தகவல் தொடர்பு அமைச்சு நாடு தழுவிய அளவில் இணைய சேவைக்கு தற்காலிக வரம்புகள் மற்றும் இடையூறுகளை அறிவித்ததை அடுத்து ஈரானில் ஸ்டார்லிங்கை செயல்படுத்த மஸ்கின் முடிவு வந்துள்ளது. இதை ஈரானிய அரசு ரசிக்கப் போவதில்லை. காரணம், போரில் ஈரானின் பல பொய்யான கதைகள் வெளிப்பட்டுவிடும். ஈரான் மீதான அச்சுறுத்தல் சிறப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஈரானின் இணையத்தில் தற்காலிகமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்று ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் தகவல் தொடர்பு அறிக்கை கூறுகிறது. மறுபக்கத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஈரானிய மக்களை இஸ்லாமிய குடியரசை எதிர்த்து நிற்குமாறு தெரிவித்தார். அவர் வெளியிட்ட காணொலியில், இஸ்ரேலின் போர் ஈரானிய மக்களுக்கு எதிரானது அல்ல, உங்களை ஒடுக்கி வறுமையில் ஆழ்த்தும் கொலைகார இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரானது எங்கள் போராட்டம் என்று நேத்தன்யாகு கூறினார். கூடுதலாக ஈரானின் கடைசி மன்னர் ஷாவின் நாடு கடத்தப்பட்ட மகனான ரெசா பாக்லவி ஈரானிய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் இஸ்லாமிய குடியரசை கைவிட்டு நாட்டை மீட்டெடுக்க ஒரு பிரபலமான இயக்கத்தில் சேர வேண்டும் என்று ஒரு கூர்மையான வார்த்தைகளை கொண்ட செய்தியை வெளியிட்டார். மன்னர் ஷா இறந்துவிட்டார், மகன் இப்போது அமெரிக்க நிதியுதவியுடன் அமெரிக்காவில் இருக்கிறார். பாரசீக மொழியில் எழுதப்பட்டு தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்களில் பகிரப்பட்ட ஒரு பதிவில் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி ஈரானிய மக்களை அவர்களின் விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒரு போருக்கு கட்டாயப்படுத்தியதாக பாக்லவி குற்றம் சாட்டினார்.